இன்று தேவன் அதே வாக்குத்தத்தத்தை எனக்கு அருளியிருக்கிறார். ராஜாக்களிடமாக இருந்தாலும், பிரபுக்களினிடமாக இருந்தாலும், தலைவர்களின் இடமாக இருந்தாலும், நீ எந்த இடத்திற்கு சென்றாலும் நீ இரும்பு தூணை போல, வெண்கல தூணை போல இருப்பாய். அதுதான் தேவன் அருளியிருக்கிற வாக்குத்தத்தம். பிராகாரமுள்ள பட்டணத்தைப் போல, இரும்பு தூணை போல நீ இருப்பாய். அது மாத்திரமின்றி அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் செய்வார்கள், ஆனாலும் உனக்கு எதிராக வெற்றியை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் கர்த்தருடைய வாக்கு. எவ்வளவு அற்புதமான தேவன்! அன்பு சகோதர சகோதரிகளே, பைபிள் வாசிங்க. இந்த பைபிளில் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் உண்டு. அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பற்றிக்கொள்ளுவோம் என்றால் அவருடைய வேளைக்காக நாம் காத்துக்கொண்டே இருப்போம். அது மாத்திரமல்ல, அவர் அருளுகிற பதிலுக்காக நாம் எதிர்பார்த்திருப்போம். அப்படி எதிர்பார்த்து காத்திருக்கிறதற்கான ஆதாரம் தேவ வார்த்தை. அதுதான் ஆபிரகாமின் வாழ்க்கையிலும் கூட, அதுதான் யோசேப்பின் வாழ்க்கையிலும் கூட, அதுதான் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலும் கூட, அதுதான் அன்னாளின் வாழ்க்கையிலும் கூட, அதுதான் மனோவாவின் வாழ்க்கையிலும் கூட, அதுதான் சகேவின் வாழ்க்கையிலும் கூட, இவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே கூட தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் பற்றிக் கொண்டதினாலே அற்புதங்களை அவர்கள் காண முடிந்தது. தேவனுடைய அற்புதங்களை விசுவாசி. தேவன் குறித்திருக்கிற வேளைக்காக நீ காத்திரு. தேவனுடைய பதிலுக்காக எதிர்பார்த்திரு. தேவன் அருளியிருக்கிற வாக்குத்தத்தத்தை கட்டியாய் பற்றிக்கொள். அடுத்ததாக, தேவன் செய்கின்ற அற்புதங்களை விசுவாசி. தேவன் ஆச்சரியத்திற்கு காரணர் என்று, தேவன் அதிசயங்களை செய்கிறவர் என்று நீ விசுவாசி. பைபிள்ல நாம பார்க்கிறோம், பார்வோனுக்கு முன்பு தேவன் 10 அற்புதங்களை செய்தார், 10 ஆச்சரிய காரியங்களை நிகழ்த்தினார். தேவன் அற்புதங்களை செய்ய செய்ய பார்வோனின் இருதயம் என்னவாயிற்று? கடினமாய்விட்டது. அற்புதங்களை பார்க்கிறான், தண்ணீர் இரத்தமாக மாறிவிட்டது. பார்த்தான், மனிதர்களின் வீடுகளுக்குள்ளே தவளைகள் வந்துவிட்டன. வயல்வெளியிலே இருக்கிற தண்ணீரெல்லாம் இரத்தமாக மாறிவிட்டது. முதற்பேரான பிள்ளைகள் எல்லாம் செத்துக் கொண்டிருக்கின்றன. இவைகளெல்லாம் தேவன் அவர்களுக்கு சிட்சையை விதிக்கிறதற்காக செய்த ஆச்சரிய காரியங்கள், அவர் அனுப்பிய வாதைகள். அதெல்லாம் பார்த்தார்கள். மனிதனுடைய சக்தியைக் காட்டிலும், மகாராஜாவான என்னுடைய சக்தியைக் காட்டிலும் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமைதான் மிகவும் பெரியது. கண்ணார கண்டார்கள். ஆனால் வேதம் தெளிவாய்ச் சொல்கிறது, தேவன் அவர்களுக்கு முன்பாக அற்புதங்களை செய்ய செய்ய பார்வோனினுடைய இருதயம் கடினமாயிற்று என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஏனென்றால் பார்வோனுடைய குணமே அதுதானே. எவ்வளவு அற்புதங்களை பார்த்தாலும் ஏனோ தேவனை நம்புறதில்ல. அந்த அளவுக்கு கடின உள்ளம். கவனிங்க, ராகாப் என்ற ஒரு வேசி தன்னிடத்தில் வேவு பார்க்கிறவர்கள் வந்தபோது, ஐயா, உங்கள் தேவன் சாமானியமானவர் அல்ல. உங்களை எகிப்திலிருந்து எப்படி விடுவித்தாரோ, சிவந்த சமுத்திரத்தை அவர் எப்படி 2ஆக பிளந்தாரோ, எங்கள் ராஜாக்களை எப்படி சங்கரித்தாரோ, எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டோம். கேட்டபொழுது எங்கள் இருதயமெல்லாம் கரைந்து போனது. பார்வோனோ பார்த்தான், அவன் இருதயம் கடினப்பட்டது. ஆனால் ராகாபோ கேள்விப்பட்டாள், அவள் இருதயம் கரைந்து போயிற்று. ஒரு இருதயம் கடினமாகிப் போனது, இன்னொரு இருதயமோ மென்மையாகிவிட்டது. ஏன் அந்த டிஃபரன்ஸ் யோசிச்சு பாருங்க. லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு முட்டையை எடுத்துட்டு போய் நீங்க பாயில் வாட்டர்ல, சூடான தண்ணீர்ல போடுங்களேன். உடனே அது என்ன ஆகும்? திடமா மாறிடும். எஸ், இப்போ கெட்டியா இருக்கிற ஒரு கிழங்கை கொண்டு போய் அதே தண்ணீர்ல போடுங்களேன். ஸோ அதையும் நல்லா பாயில் பண்ணுங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, திரவ வடிவத்தில் இருக்கிற எக் என்ன ஆகுது? திட வடிவத்துக்கு மாறிடுது, கெட்டியாயிடுது. அந்த சுடு தண்ணீரில் போட்டு பாயில் பண்ணும்போது கெட்டியாக இருக்கிற கிழங்கு அதே சுடுதண்ணீரில் போடும்போது என்னாகுது? மென்மையா மாறிடுது. தண்ணீர் சமமான உஷ்ணத்துல தான் இருக்கு, ஆனா ஒன்னு என்ன ஆகுது? திடமாயிடுது, இன்னொன்னு மென்மையாயிடுது. காரணம் என்னன்னா, சுடு தண்ணீருக்குள்ளே அது போகிற போது அதன் சுபாவம் வெளிப்படுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அற்புதங்களினூடே அல்லது அற்புதங்களை பார்த்தபோது அவனுடைய சுபாவம் வெளிப்பட்டது. என்ன சுபாவம்? கடினமான சுபாவம். அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்ட போதோ ராகாபினுடைய இருதயம் கரைந்து போயிற்று. அது அவளுடைய சுபாவம். கரைந்து போனதான ராகாபினுடைய
இருதயத்தின் பிரதிபலன் என்னவென்றால், கேள்விப்பட்டபோது ராகாப் ரட்சிக்கப்பட்டாள். அதன் விளைவாக தாவீதுக்கு பூட்டியாக பிரபஞ்சத்தையே ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்தினாள். விசுவாசி தேவனுடைய அற்புதங்களை விசுவாசி. தேவன் அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசி. அன்பின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் ஐயா. செபிஷாயங்க ஆண்டவரே. கர்ப்ப பலன் இல்லாமல் பாடுபடுவோர் யாரும் இருக்கிறார்களோ என்னவோ. ஆண்டவரே, கர்ப்ப பலன் இல்லாததால் தவிக்கிற தம்பதிகள் இருக்கிறார்களோ என்னவோ. கர்ப்பத்தின் கனி ஆண்டவரை நீர் அருளுகிற வெகுமதி அல்லவோ. அப்படிப்பட்ட பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. அவர்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குங்க ராஜா. அவர்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான குறைகளையும் சரி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதித்து அப்பா அவர்களை தரிசியுங்க. நீரே கண்ணோக்கி பாருங்க. நீர் மாத்திரம் கண்ணோக்கி பாருங்க. அப்படிப்பட்ட தம்பதியரை கண்ணோக்கி பாருங்க. அவர்கள் சரீரத்தை சுகப்படுத்தி ஆச்சரிய காரியங்களை நடப்பியுங்க. ஆச்சரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் அல்லவோ. அற்புதத்தை செய்யுங்க ராஜா. சரீர குணமாக்குதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் சரீரத்தில் என்னென்ன பலவீனங்கள் உண்டோ, உச்சந்தல்லை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே இருக்கின்ற சரீர பிரகாரமான எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகும்படி ஜெபிக்கிறேன். சம்பூரணமான ஆரோக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில விடுதலை செய்யும்படி ஜெபிக்கிறேன். நேர்த்தியான ஆரோக்கியத்தை அருளுங்கப்பா. பலன்களை அருளி செய்யுங்க ஆண்டவரே. பலனை அருளி செய்யுங்க ராஜா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. இந்த விசுவாசத்தை நீரே கனப்படுத்த வேண்டும் என்று உமக்கே சகல துதி கன மகிமையை ஏறெடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.